Hi students, welcome to our maths class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் எக்சர்சைஸ் 1.1 முடிச்சாச்சு 1.2 முடிச்சாச்சு 1.3 லயும் ஃபர்ஸ்ட் ரோமன் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதல என்ன பார்த்திருந்தோம் ஒரு டயகிராம் வென் டயகிராம் கொடுத்துட்டு அதல இருந்து எப்படி நம்ம வந்து யுனிவர்சல் செட் எப்படி ரைட் பண்றது A செட் எப்படி ரைட் பண்றது how to write in B set A union B set then A intersection B set the next A complement B complement so இது எல்லாமே நம்ம வந்து அங்க எப்படி ரைட் பண்றது ஒரு வென் டயகிராம்ல இருந்து எப்படி காப்பி பண்றது அப்படினு பார்த்தோம் ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படினா அதோட கண்டினியூஷன் சாப்டர்ஸ் அதோட கண்டினியூஷன் சம்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் சரிங்களா. எக்சர்சைஸ் 1.3 ல இருக்கக்கூடிய ரிமைனிங் சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. Exercise, take your material and read the question. Listen the question carefully first. Exercise 1.3, second Roman. Second Roman, the asking for like find A union B, A intersection B, A difference B and B difference A for the following sets. Some sets are given for A and B. Okay. First we find the second Roman in first subdivision. Second Roman first subdivision. The given, I write here the solution. Given the set of A. The set of A is 2, 6, 10, 14. Then set of B. The set of B is 2, 5, 14, and 16. Okay students, 14, 16. Okay, first we find A union B. First we find A union B. Already you know the condition for union. Union means you join the given set element, combine the given set element. அந்த மாதிரி எந்த மீனிங்ல வேணுமாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜெனரலா மீனிங் என்ன அப்படினா யூனியன் யூ அப்படினா let us read union. Union அப்படினா we join the A set and B set. ஓகேங்களா. A செட்டையும் B செட்டையும் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணனும். ஜாயின் பண்ணனும் அப்படினா இங்க உள்ள இருக்கக்கூடிய each element எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே செட்டா ரைட் பண்ணனும். அதான் அதோட மீனிங் சரிங்களா. சோ இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படினா the A union நம்ம அப்படியே டைரக்டாவே நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா. எப்படி ரைட் பண்றது அப்படினா இங்க இருக்கக்கூடிய A செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. What is given in A set 2, 6, 10, 14. Next you look at the B set. ஓகேங்களா. should write the element of B set. The given element of B set is 2, 2 already wrote here. so already ஒரு எலிமெண்ட்டை எழுதி இருக்கோம் அப்படினா அந்த எலிமெண்ட்டை again நம்ம ரைட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அந்த கண்டிஷன் தெரியும் சரிங்களா. so 2 அப்படிங்கற எலிமெண்ட் நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணிருக்கோம். so அதனால again ரைட் பண்ண மாட்டோம். next 5 என்ற எலிமெண்ட் நம்ம இங்க காப்பி பண்ணல. so you should write in element 5. next 14 already wrote here, so you don't write in 14. next you should write to 16. okay students, are you clear? 16. okay, this is completed A union B. next we find A intersection B. A intersection B. We find A intersection B. A intersection B equal to intersection U தலைகீழா போட்ட மாதிரி ரெசிப்ரோக்கலா போட்ட மாதிரி போட்டோம் அப்படினா அதுக்கு என்னன்னு ரீட் பண்ணுவோம் intersection means you should write in common element in set A and B. A செட்லயும் B செட்லயும் இருக்கக்கூடிய common element மட்டும் தான் நம்ம ரைட் பண்ணனும். so look your A and B set. so இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. so both placeல 2 இருந்துச்சுனா என்ன பண்ணலாம் 2 ரைட் பண்ணனும். ரெண்டு செட்லயுமே நீங்க ரைட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் இருக்கணும் சரிங்களா. அப்பதான் அந்த எலிமெண்ட்ட காப்பி பண்ண முடியும். so 2. next 6 belongs to A set but does not belongs to B set. 6 என்ற எலிமெண்ட் A செட்டுக்குள்ள இருக்கு but B செட்டுக்குள்ள இல்ல. so அத ரைட் பண்ண முடியாது. next 10
10 belongs to A set but does not belongs to B set. B செட்டுக்குள்ள கிடையாது. So 10 ரைட் பண்ண முடியாது. Next 14 belongs to A set at the same time belongs to B set. 14 எலிமெண்ட் எங்க இருக்கு? A setலயே இருக்கு, B setலயே இருக்கு. So both setல இருக்கறனால 14 அப்படின்றத ரைட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ A set ஃபுல்லா முடிச்சாச்சு. once B set செக் பண்ணிக்கலாம். here have the 2 வந்து A setல இருக்கு, ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணிட்டோம், சோ விட்டறலாம். next 5 இங்க இருக்கு, இங்க இல்ல, சோ ரைட் பண்ண முடியாது. next 14 also belongs to A set, already wrote in 14 in A intersection B, so you don't write repeated 14. okay, next 16 belongs to B but does not belongs to A. 16 எலிமெண்ட் எங்க இருக்கு? B செட்டுக்குள்ள இருக்கு, பட் எங்க இல்ல? A செட்டுக்குள்ள இல்ல. இன்டர்செக்ஷன் அப்படினா என்ன பண்ணுவோம்? ரெண்டுலயுமே இருந்தா மட்டும் தான் ரைட் பண்ணுவோம். சோ 16 அங்க இல்ல, சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் A difference B. A difference B. First you should write to A difference B. Should write to given A set. 2, 6, 10, 14. Difference B set. 2, 5, 14, 16. Already I told this difference condition. லாஸ்ட் கிளாஸ்லயே டிஃபரன்ஸ் அப்படினா என்ன பண்ணனும், எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேம் ரூல் தான் உங்களுக்கு, சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படினா இங்க என்ன ரெண்டு செட் கொடுத்திருக்காங்களோ அந்த செட்டோட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா இங்க டிஃபரன்ஸ்க்கு பின்னாடி ஒரு செட் இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட் காமனா இங்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டை கட் பண்ணிரணும். இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, சோ கட் பண்ணிரலாம். ஓகேங்களா? இது கம்பல்சரி பென்ல யூஸ் பண்ணனும்ன்றது இல்ல. இது அந்த காமன் எலிமெண்ட் விட்டுட்டு ரிமைனிங் செட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட் மட்டும் தான் எழுதுவோம். இது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம அதை விட்டுறோம் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படினா கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க பென்ல கட் பண்ணாதீங்க, பென்சில்ல கட் பண்ணிக்கோ. இல்ல அப்படினா கீழ சின்னதா ஒரு டாட் மாதிரி வெச்சுக்கோ. அந்த நம்பரை லீவ் பண்ணிரணும் அப்படின்றது உங்களுக்கு என்ன மார்க் பண்ணா ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோ நீங்க அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பட் பென்ல கட் பண்ணி காமிச்சிராத. பென்ல கட் பண்ணிட்ட அப்படினா அந்த எலிமெண்ட் அங்க இல்ல அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிடும். சரிங்களா? சோ 2 ரைட் பண்ண கூடாது. 2 இங்க இருக்கு, சோ 2 ரைட் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் 5 இங்க இருக்கு, இங்க இல்ல. டிஃபரன்ஸ்க்கு பின்னாடி என்ன செட் இருக்கோ நீங்க அந்த செட்டை மட்டும் பார்த்தா போதும். ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய செட்டை பார்க்கணும்ன்றது இல்லை. இங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை நம்ம இங்க விட்டுறணும். இங்கே சப்போஸ் சேம் எலிமெண்ட் இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு எக்ஸப்ட் சேம் எலிமெண்ட் எது இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணணும். ஸோ இங்க 14 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 16 இங்க இருக்கு, பட் இங்க இல்ல. ஸோ இப்போ 16 ரைட் பண்ண தேவையில்ல. இப்போ காமன் எலிமெண்ட் என்ன இருக்கு? ரெண்டு பேத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து 2, 14 மட்டும்தான். ஸோ அந்த 2, 14 எலிமெண்ட் அப்படின்றத மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட் மட்டும். ஓகேங்களா? ரிமைனிங் எலிமெண்ட் you should write, we take the A difference B, that is 6, 10. this is your A difference B answer. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட் தான் எழுதணும். செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட்டுக்கு போக கூடாது. ஓகே? நெக்ஸ்ட் B difference A. First you should write here B set. இங்க என்ன லெட்டர் கொடுக்குறாங்களோ அந்த லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் போடணும். சரிங்களா? A difference B கொடுத்திருக்காங்க அப்படினா first you should write in given A set. Suppose given is B difference A means you should write to given B difference A. Both answer are equal or not equal. Always equal means always equal அப்படினு கேட்டோம் அப்படினா கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? சோ ரெண்டுமே வேற வேற. 2 - 3 ம் 3 - 2 ம் வேல்யூ 1னா 2 - 3 னா என்ன கிடைக்கும் ஆன்சர்? -1 கிடைக்கும். 3 - 2 னா என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். சோ ரெண்டு வேற வேற ஆன்சர். சோ கரெக்ட்டா பார்த்து அப்ளை பண்ணுங்க. B difference A. இங்க என்ன பண்ணிருக்காங்க? First given set is B. So you should write to given B set. The set of element B is 2, 5, 14, 16. Difference. Next A set. A set element is 2, 6, 10, 14. Next you leave the common element in first set. Okay va? Here the common element is 2, what is here? 2 cancel. Next அப்ப இந்த 2 ரைட் பண்ண கூடாது. நான் கீழ ஒரு டாட் சின்னதா வச்சிருக்கேன். ஓகேங்களா? Next 6 but இங்க 6 கிடையாது. சோ விட்டுறலாம். Here have the 10 but here does not belongs to 10. இங்க 10 என்ற எலிமெண்ட் இல்ல. சோ அதை விட்டுறலாம்.
நெக்ஸ்ட் 14 இங்கே இருக்குது, இங்கேயும் 14 இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்டையும் விட்டுடலாம். அப்போ 2வையும் 14ஐயும் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட் மட்டும் காப்பி பண்ணணும். 5, 16. This is your B difference A answer. Okay students, the second Roman first sum is completed. Okay, are you clear? Okay, next sum. Okay ma, next fourth, second Roman fourth subdivision. Second Roman fourth subdivision. Given the set of A. First sum க்கு fourth sum க்கு என்ன different அப்படின்னா, first sumல element டைரக்டாக கொடுத்துட்டாங்க, fourth sumல டைரக்டாக element கொடுக்கல. அப்போ first நம்ம element வந்து நம்ம ரைட் பண்ணணும். What is given the A set? A equal to set of all letters in the word mathematics. Mathematicsன்ற வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே A செட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அதை ரைட் பண்ணிக்கலாம். M, each element, ஒவ்வொரு எலமெண்ட் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், பிட்வீனில் கமா யூஸ் பண்ணணும், கமா நோட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ MATHEMATICS மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் B set is the set of all letters in the word geometry. ஸோ ஜியாமெட்ரின்ற வேர்டில் இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெட்டராக எடுத்துக்கிறோம், எலமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஜியாமெட்ரி, METRY. ஓகேங்களா? சேம் லாஸ்ட் சம்மில் நம்ம யூஸ் பண்ண சேம் கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபைண்ட் A union B. A union B means you should join the both A and B set element. A, B செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே A செட்டில் இருக்கிறது எல்லாமே எழுதிக்கிறேன். MATHEM. M ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ எகைன் இங்கேயுமே நம்மளுக்கு வராது, சாரி. M ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம், A ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம், Tயும் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ ICS மட்டும்தான் இங்கே வரும். ICS. ஏன்னா ரிமைனிங் லெட்டர்லாம் நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். ரிப்பீட்டட் லெட்டர் வராதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? பாருங்கள், இந்த இடத்துல நான் எல்லா லெட்டர்ஸுமே சேர்த்து எழுதிட்டேன். இப்போ ரஃப் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெட்டர் ஒன் டைம் தான் இருக்கணும், அதாவது ஈச் எலமெண்ட் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் டைம்ஸ் ஒன்லி இன் எ செட். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வராது, E டபுள் டைம் வந்துருக்கு, அப்போ E போடக்கூடாது. OM ஒரு டைம் தான் இருக்குது, TRY. ஓகேவா? நோ கரெக்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு A செட்டில் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறேன். MATHEICS. இது கூட அப்படியே B செட்டை நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். B செட் இங்கே ஸ்பேஸ் பத்தாது, ஸோ அதனால் நான் கீழே கட் பண்ணி ரைட் பண்ணுறேன். G, E already wrote, so you don't write. Next O, M already wrote, T already wrote, R does not here, so you should write R and Y. This is our A union B. Okay. Next A intersection B. A intersection B means you should common element in set A and B. ஓகேங்களா? ஸோ A செட்டுக்கு B செட்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் ரைட் பண்ணுங்க. Here have the M, here also have, so you should write M. Next A belongs to A set only, does not belongs to B, so you don't write A. Next T is common element for both set, so you should write T. Next H not a both element. E is the both element. ஓகேவா? சாரி, both set common element. ன்றது ரெண்டு செட்லையுமே இருக்குது, ஸோ ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐன்றது இங்கே மட்டும்தான் இருக்குது, ஸோ யூ டோன்ட் ரைட். C is belongs to only A set. நெக்ஸ்ட் S is belongs to only A set, ஸோ யூ டோன்ட் ரைட். ஸோ A செட்டில் இருக்கக்கூடிய காமன்லாம் ஒன்ஸ் செக் பண்ணியாச்சு. அப்பயே நீ சேம் டைமே என்ன பண்ணிக்கலாம், B செட்டில் இருக்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். G வந்து belongs to only B set, so you don't write. E common element already we wrote. O belongs to only B set, so you don't write. M already wrote, T already wrote, R only belongs to B set, so don't write. Y also simply belongs to B set only. So அப்போ இந்த 3 எலமெண்ட் மட்டும்தான் என்ன நம்மளுக்கு காமன் எலமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா A difference B and B difference A. A difference B. First you should write A set. M, A, T, H, E, I, C, S.
difference B set GEOMTRY. Difference means second setல இருக்கக்கூடிய common element first setல விட்டுட்டு remaining element in first set remaining element மட்டும் காப்பி பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, m both placeல இருக்குது, ஸோ விட்டுருவோம். a வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே கிடையாது, ஸோ a element காப்பி பண்ணிக்கலாம். t பார்த்தோம்னா both செட்டில் இருக்குது, ஸோ அதை விட்டுருணும். h பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் e பார்த்தோம்னா காமன் எலமெண்ட்டை விட்டுருணும்னு சொன்னேன். யூ டோன்ட் ரைட் இன் காமன் எலமெண்ட். ஓகேங்களா? வேர் a டிஃப்ரென்ஸ் b. ஸோ e வந்து காமனாக இருக்குது, அதை விட்டுறலாம். i வந்து ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை ரைட் பண்ணுவோம். c அப்படின்றது ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது, அதை ரைட் பண்ணுவோம். sன்றது ஃபஸ்ட்டு செட்டில் தான் இருக்குது, அதை ரைட் பண்ணுவோம். நான் டாட் வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நீ அந்த டைப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படியே டேரெக்டாக நீ செக் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிறத விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட் ரைட் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டி செட் இஸ் b டிஃப்ரென்ஸ் a. ஓகேங்களா? the set of b first you should write here GEOMTRY. difference a set MATHEICS. okay students, like that same rule, the common element இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, g வந்து சிங்கிள் பிளேஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் மட்டும்தான் இருக்குது, ஸோ ரைட் பண்ணிக்கலாம். e காமன் எலமெண்ட் விட்டுறலாம். o ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது, ரைட் பண்ணுவோம். m காமன் எலமெண்ட், ஸோ லீவ் இட். t ஆல்சோ காமன் எலமெண்ட், லீவ் இட். r அப்படின்றது ஃபஸ்ட்டு செட்டு மட்டும்தான், yன்றது ஃபஸ்ட்டு செட்டு மட்டும்தான். திஸ் இஸ் அவர் b டிஃப்ரென்ஸ் a ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ கிளியர்? ஸோ இந்த ரோமன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் இஸ் the given universal set. given universal set is a, b, c, d, e, f, g, h. and a set is b, d, f, h. and b set is a, d, e, h. find the following sets. ஸோ இங்கே உள்ள வந்து ஒரு நிறைய சப்டிவிஷன் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a காம்ப்ளிமெண்ட். a காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? காம்ப்ளிமெண்ட் யூனிவர்சல் செட் மைனஸ் a, அதாவது பிக்கஸ்ட் செட் அந்த பாக்ஸில் இருந்து என்ன காம்ப்ளிமெண்ட்டோ அந்த செட்டை விட்டுட்டு எழுதணும் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? ஸோ u மைனஸ் a, u மீன்ஸ் யூனிவர்சல் செட். இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் நான் ரைட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த சம்லேருந்து நீங்கள் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். சரிங்களா? யூனிவர்சல் செட்டு இங்கே என்ன வரும்? a, b, c, d, e, f, g, h. different symbol a set b, d, f, h. so you leave the common element in first set, you should write the remaining element in first set. first setல இவங்க ரெண்டு செட்டுக்கு காமனாக டிஃப்ரென்ஸுன்ற சிம்பிள் வந்துச்சுனாவே, இப்போ தான் லாஸ்ட் செம்மில் கூட பார்த்தோம். அங்கே a மைனஸ் b, b மைனஸ் ஏலாம் பார்த்தோம். a டிஃப்ரென்ஸ் b, b டிஃப்ரென்ஸ் ஏலாம் பார்த்தோம். இங்கே யூனியன் டிஃப்ரென்ஸ் a. திஸ் இஸ் யுவர் காம்ப்ளிமெண்ட் ஃபார்முலா லைக் தட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட் மட்டும் நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே a பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ a ரைட் பண்ணிக்கலாம். b இஸ் காமன் எலமெண்ட், ஸோ யூ டோன்ட் ரைட். நெக்ஸ்ட் யூ ஷுட் ரைட் c, d இஸ் காமன் எலமெண்ட், e is single place, f is common, g is single place, h is common. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து இப்படி ரைட் பண்ணி தான் ரைட் பண்ணணுன்ற நீடு கிடையாது. இந்த ஸ்டெப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த கொஸ்டின்லேருந்து ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாடல் நான் இப்போ செகண்டாக உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா b காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்ன நம்மளுக்கு? b காம்ப்ளிமெண்ட். ஸோ நான் இங்கே டேரெக்டாக எழுதுறேன். b காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் யூனிவர்சல் செட் மைனஸ் b செட். ஓகேங்களா? யூனிவர்சல் செட் மைனஸ் b செட். ஸோ யூனிவர்சல் செட்டு b செட்டு இது ரெண்டை மட்டும் பாருங்கள். இதுலேருந்து நான் டேரெக்டாக எழுதுறேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் செட்டு b செட்டு மட்டும் பார்க்குறோம். a காமனாக இருக்குது.
அப்போ இதை விட்டுறணும், ஏ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி. பின்றது யூனிவர்சல் செட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். சின்றது ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸோ அதுவும் ரைட் பண்ணிக்கலாம். D is common element, so you don't write. E is also common element, so you don't write. F and G is the single place. அதாவது சிங்கிள் U செட்டில் மட்டும்தான் இருக்குது, B செட்டில் இல்லை, ஸோ எழுதிக்கலாம். ஹச்ன்றது காமன் எலமெண்ட்டாக இருக்குது, ஸோ அதை லீவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக உனக்கு தப்பு இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதுவீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவேன் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். நான் இங்கே A தட் இஸ் A டேஷ் யூனியன் B டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இங்கே போத் செட்டுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுனால நான் டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் போர்டு ரப் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? A காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் ஹேவ் ஹியர், B காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் ஹேவ் ஹியர். ஓகேங்களா? யூனியன் மீன்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த ஜாயின் பண்ணி எழுதணும் தானே, தட் இஸ் யூனியன் ஆர்டர். ஸோ ஜாயின் த எலமெண்ட் ஷுட் ரைட் ஹியர் A. ஃபர்ஸ்ட் you should write the A காம்ப்ளிமெண்ட் எலமெண்ட் A C E G. இது கூட B காம்ப்ளிமெண்ட் எலமெண்ட் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். B C ஆல்ரெடி ரைட் பண்ணியாச்சு, ஸோ ரைட் பண்ணாதீங்க. கமா F G. இதை வேணுமா ஆர்டர் படுத்தணும் அப்படின்னா A கமா B C E F G. This is our answer. Okay. Next, fourth subdivision A complement intersection B complement கேட்குறாங்க. A complementக்கும் B complementக்கும் intersection கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே மேலே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இங்கே ரஃப் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் A complement answer. ஸோ தேவைப்படும் அப்படின்றனால யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் இதை அப்படியே ரஃப் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன் தேர்டு ரோமன். ஃபோர்த்து சப்டிவிஷன் இஸ் A complement intersection B complement. A complementக்கும் B complementக்கும் intersection. Intersection means common element மட்டும் நம்ம ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ A complementக்கும் B complementக்கும் common element என்ன இருக்குது, இங்கே A இருக்குது, இங்கே A இல்லை, ஸோ ரைட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு C பார்த்தோம்னா ரெண்டு பிளேஸில் இருக்குது, ஸோ ரைட் பண்ணிப்போம். ஓகேங்களா? C கமா E பார்த்தோம்னா காமன் எலமெண்ட் கிடையாது, ஸோ ரைட் பண்ண மாட்டோம். G பார்த்தோம்னா காமனாக இருக்குது, ஸோ ரைட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அவர் C கமா Gயோட வேல்யூ. ஓகேங்களா? இது என்னவா இருக்குது நம்மளுக்கு, B இங்கே கிடையாது, C ரைட் பண்ணிட்டோம், F கிடையாது, G ரைட் பண்ணிட்டோம். ஒரு செட்டு எடுத்தாவே நம்மளுக்கு இன்னொரு செட்டு கிடச்சிரும் அதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன். நான் இங்கே செவன்த் அண்டு எயித்தை நான் இங்கே முடிச்சிடுறேன்ப்பா. ஏன் அப்படின்னா செவன்த் அண்ட் எயித்து சப்டிவிஷனில் பார்த்தோம்னா A காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. இங்கே காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சர் இருக்குது அப்படின்றனால நான் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுக்கிறேன். A காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். A காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் மீனிங் என்ன நம்மளுக்கு? சரி, ஓகே, நம்ம ஆர்டராகவே போய்க்கலாம். ஓகேங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன இருக்குது, A யூனியன் B த ஹோல் காம்ப்ளிமெண்ட். டி மார்கன் லா வைஸ் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை 2 டைப்பில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு A யூனியன் B ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர்லேருந்து யூனிவர்செட்லேருந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு ஒன். அதாவது யூனியன் டிஃப்ரென்ஸ் A யூனியன் B இந்த டைப்லையும் போடலாம். ஓகேங்களா? ஆர் இன்னொரு டைப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டி மார்கன் லா அனதர் வே ஆர் அல்டர் மெத்தட். இன்னொரு வே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A யூனியன் B த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதலாம். டி மார்கன் லா வைஸ். டி மார்கன் லா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம்னா A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம உள்ளே கொண்டுட்டு வரோம் அப்படின்னா உள்ளே கொண்டுட்டு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த யூனியன் வந்து இன்டர்செக்ஷனாக மாறும். இன்டர்செக்ஷனாக இருந்துச்சுன்னா யூனியனாக மாறும். இது ரெண்டும் பிளேஸ் மாறும்.
ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சர் வந்து யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை டேரெக்டாக வந்து இந்த ஆன்சர் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சேம் இதே ஆன்சர் தான் வருதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆர் யூ கிளியர்? திஸ் இஸ் 5th சப்டிவிஷன் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன்ப்பா. 6th சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இதுவும் நீங்கள் 2 டைப்பில் போடலாம். ஒன்று யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டு யூனிவர்சல் செட்டிலேருந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி போடலாம். ஆர் இன்னொரு டைப்பில் எப்படி போடலாம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஹோல் வந்துச்சுனாவே இந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். உள்ளே கொண்டு வரும்போது எப்படி ஆகும்? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதலாம். ஆஸ் யூஷுவல் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த ஆன்சர் வந்து நான் ரைட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டு, அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஏ காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சர் என்ன? செட்டா ஏ சி இ ஜி. யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் இஸ் பி சி எஃப் அண்ட் ஜி. யூனியன் மீன்ஸ் கம்பைன் பண்ணி ரைட் பண்ணுவோமா? ஸோ போத் செட் கம்பைன். A first you should write the A complement answer A C E G. Next combine the second set B. C already write பண்ணியாச்சு. ரைட் பண்ணதை எழுத வேண்டாம். F G already write பண்ணியாச்சு. இதை வேணுமா ஆர்டர் வைஸ் படுத்தணும்னா A B C E F G. This is A intersection B the whole complement answer. This is our 6th subdivision. Next 7th subdivision. 7th subdivision is நான் இங்க டாப்ல ரைட் பண்றேன். Seventh subdivision is A complement the whole complement. Like that universal set minus A complement. Universal setல இருந்து என்ன பண்றோம்? A complement செட்டை லீவ் பண்ணி ரைட் பண்ணுறோம். யூனிவர்சல் செட் என்னது? A, B, C, D, E, F, G and H. டிஃப்ரென்ஸ் இப்போ நாங்கள் போட்டிருக்கேன்ப்பா, தெரியுதுங்களா? இல்லைனாலும் இங்கே ரைட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் A complement. The element of A complement set is A, C, E, G. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் காமன் எலமெண்ட்டை விட்டு ஃபஸ்ட்டு செட்டில் ரிமைனிங் எலமெண்ட் தானே காப்பி பண்ணுவோம். ஸோ இங்கே காமன் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க? ஏ இஸ் காமன். ஸோ யூ டோன்ட் ரைட் ஏ. நெக்ஸ்ட்டு பி வந்து ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். சி இஸ் காமன். ஸோ யூ டோன்ட் ரைட். டி வந்து ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். இ இஸ் காமன். ஸோ யூ டோன்ட் ரைட். எஃப் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். ஜி இஸ் காமன் எலமெண்ட். ஸோ யூ டோன்ட் ரைட். Next, H is belongs to only universal set. This is our answer for A complement the whole complement answer. Okay students. Next, 8th subdivision. 8th subdivision என்ன இருக்கு அப்படின்னா B complement the whole complement. ஸோ இதை என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னாவே யூனிவர்சல் செட்டிலேருந்து யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படிதான் மீனிங். ஸோ யூனிவர்சல் செட் மைனஸ் B complement. ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் செட் என்ன நம்மளுக்கு? A, B, C, D, E, F, G, H. Difference B complement value BC, B, C, F, G. ஸோ காமன் எலமெண்ட் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட் காப்பி பண்ணலாம். A, B காமனாக இருக்குது விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு C காமனாக இருக்குது விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு D, E, F and G is common. H only have here. Okay va? So this is our D complement the whole complement answer. Okay students, இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம இந்த எக்ஸசைஸோட ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.
இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மும் இருக்கும் சரிங்களா. இது ரிலேட்டடாக தான் ஹோம்ஒர்க் சம்மும் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ உங்களோட கன்சர்ன் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் சம் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.